ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்து ரொம்பவே வந்து ட்ரெண்ட் ஆயிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா 3ல 2 பேர் குடிக்கிற தண்ணீர் வந்து ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப பெரிய டிசீசஸ் கொண்டு வர விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றாங்க. சரி, ஓகே. அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பேக்ரவுண்ட்ல இருக்கு அண்ட் அந்த சிச்சுவேஷன் என்னதான் நடந்துட்டு இருக்கு அண்ட் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற 3 ஆஸ்பெக்ட்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த சிச்சுவேஷன் எதனால வந்துச்சுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எதனால வந்துச்சு அப்படின்னா, இந்த வேர்ல்ட்ல அடிக்குவேட்டா நிறைய இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னா தண்ணீர். அப்படி தண்ணீர் அதிகமா இருந்தாலும் அதை கண்டாமினேட் பண்ணினால மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டது. சரி, ஓகே. மத்திய பிரதேஷோட ஜியாகிரபிக்கல் ஏரியாஸ் மேல பார்ப்போம். சரௌண்டிங் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே லேண்ட் பார்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு. எந்த ஒரு சீயும் எந்த ஒரு விஷயங்களும் இல்ல. ஃபர்ஸ்ட் லேண்ட் பார்டர்ஸ் அப்படின்னா யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு, குஜராத் இருக்கு, அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ், அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு பக்கத்துல ஏரியாஸ் எல்லாம் இருக்கு. அப்படி அந்த ஏரியாஸ் எல்லாம் இருக்கும்போது என்ன சிச்சுவேஷன் மத்திய பிரதேசம் அமையுது அப்படின்னா பக்கத்துல இருக்க எல்லா சிட்டிஸுமே ஹைலி டெவலப்டான சிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். உத்தரப்பிரதேஷ் எடுத்தீங்கன்னா நொய்டா, அந்த மாதிரி நிறைய சிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி டெல்லி எடுத்தாலும், அதே மாதிரி மகாராஷ்டிரா எடுத்தாலும், தெலுங்கானா எடுத்தாலும் எல்லாமே வந்து டாப் லெவலில் டெவலப்டான. அப்படி டெவலப்டான சிட்டிஸ் உள்ளேருந்து தண்ணி வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இது சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது நம்ம தமிழ் கேரளா டு தமிழ்நாடு, கர்நாடகா டு தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி தண்ணி வர்றது ரொம்பவே கஷ்டம் அந்த இடத்துல இருந்து. அப்படி அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கிறதுனால மத்திய பிரதேஷ்க்கு ஜியோகிராபிக்கல் ரீசன் ஆகிய தண்ணி கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. அப்படி தண்ணி கஷ்டமா இருந்தாலும் அந்த தண்ணியை எப்படி கன்சம்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த கவர்மெண்ட் வந்து நிறைய இருக்கு. இது மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த இப்போ கரண்ட்ல என்னென்ன ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஃபோக் அப்படின்ற விஷயத்துல வந்து எல்லாமே டெல்லி சைட்ல அந்த சைட்ல இருக்கிற எல்லாமே வந்து ரொம்பவே கண்டாமினேட் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த வின்டர் சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா பனி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த அட் தி சேம் டைம் வந்து சொல்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபாக் எல்லாமே கண்டாமினேட் வந்து வாட்டர்ல ஆயிடுச்சு. அப்படி அந்த ஒரு கங்காவாகட்டும், ஒரு யமுனாவாகட்டும் எல்லாமே வந்து ஃப்ளோ நிப்பாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஃப்ளோ நிப்பாட்ட ஆரம்பிச்சதுனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த அங்க இருக்கிற வாட்டரை வந்து இருக்கு அந்த கண்டாமினேட்டட் வாட்டரையும் வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி கன்சம்ஷன் பண்ணும்போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்ல, டெல்லியில இருக்க பனி ஆகட்டும், பொல்யூஷன் ஆகட்டும், சரௌண்டிங்ஸ் இருக்க சிட்டிஸ்ல இருந்து பனி ஆகட்டும், பொல்யூஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த ஏர் மாலிகுலர்ஸ் வந்து எல்லாமே வந்து வாட்டர் மாலிகுலர் வந்து கண்டாமினேட் ஆரம்பிச்சு. ஒரு ரெயின் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஃபாக் வந்து கம்ப்ளீட்டா வந்து போயிடும். மழை இருந்து கண்டிப்பா ஹெல்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி ஆஸ்பெக்ட்ல இருந்தாலும் பட் மழை அந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டாமினேட்டடா இருக்கிறதுனால மிகப்பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, பர்டிகுலரா இந்த சிச்சுவேஷனுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும், அந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி எல்லாம் டேக்கிள் பண்ண முடியும். ஒரு 30 to 40 years பிஃபோர் வந்து வாட்டர் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவே வந்து அந்த அளவுக்கு எல்லாம் பார்க்காத விஷயம். பட் பர்டிகுலரா அந்த வாட்டர் அப்படின்ற விஷயம் வந்து எதனால இங்க இந்தியாவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து டேமேஜை கொடுத்துச்சு, இந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துச்சு அப்படின்னா கரெக்டா சொல்ல போனா பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். ஒரு விஷயங்கள் வந்து பிசினஸ் அப்படின்ற விஷயத்தை கண்டிக்குள்ள வரும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கலா அந்த பெரிய ப்ராப்ளமா கொண்டு வருது. எப்படி அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த தண்ணீர் எல்லாமே வந்து மக்கள் பயன்படுத்தினாங்க. அது சாய கழிவுகள் வந்து அந்த இடத்துல போகாம இருந்துச்சு. நொய்டாவாகட்டும், அந்த சைடு வெஸ்ட் சைடு, ஈவன் நார்த் சைடுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. டெல்லியை சுத்தி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெல்லியோட அவுட்டர்ல இருக்கு. அவுட்டர்னா என்ன? அவுட்டர்னா டெல்லிக்கு தாண்டி இருக்கு. அந்த ஏரியா ஃபுல்லா வந்து மத்திய பிரதேசோட பார்டர் சைட்ல தாண்டி இருக்கு. அந்த சைடு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அப்ப இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து இந்த வாட்டர் அப்படின்ற விஷயத்த வந்து பொல்யூஷன் பண்றாங்க. அப்படி கங்காவாகட்டும், யமுனாவாகட்டும் எல்லாமே பொல்யூட்டடா இருக்கு. வாட்டர்லேருந்து வந்து பனிலேருந்து வர தண்ணி வந்து கம்மியாக தான் வருது. பட் அட் தி சேம் டைம் வந்து இருக்கிற தண்ணியை வந்து பொல்யூட்டன் பண்றாங்க. ஏர்ல வந்து மாலிகுலை வந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டு வாட்டர்ல விடணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் டெல்லி சைட்ல அந்த சைட்ல சரௌண்டிங். அப்படி இருக்க சுச்சுவேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர்ல வந்து மாலிகுலை வந்து செட் பண்ணி அப்படி உள்ள அனுப்புறதுனால எங்க அந்த டீகம்போஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எலமெண்ட் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா வந்து அதுல விட்டுறாங்க. அதனால மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றாங்க. இதுல இந்த சுச்சுவேஷன் நம்மளால யார் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க, காமன் பீப்புள் மட்டும்தான். அட் தி சேம் டைம் வந்து இந்த மாலிகுல்ஸ் வாட்டர் எல்லாமே வந்து ஒரு பெரிய கோஆபரேட்டுக்கு விற்கிறாங்க. பட் வாட்டரை விற்கிறது தப்பு இல்லை. வாட்டரை வந்து சாயக்கழிவுகள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்க சென்ட் பண்றதுதான் தப்பு. அது சென்ட் பண்ணாம நிறைய விஷயங்கள் கரெக்டா ப்ராப்பரா பண்ணாங்க. பீப்புளுக்கு வந்து சப்சிடிஸ் ஆகட்டும், நீங்க வந்து இங்க தண்ணி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி நிறைய உள்ள விஷயங்கள் வந்து கொடுத்தாங்க அப்புறம் பெட்டரா இருக்கும். ஒவ்வொரு வாட்டர் கம்பெனி ஒரு வாட்டர் பிசினஸ் பண்றாங்க. வாட்டர் பிசினஸ் வந்து அந்த பீப்புளுக்கு வந்து அஃபோர்டபுளா இருக்கணும். ஆர் இல்லை அப்படின்னா அந்த வாட்டரை வந்து அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு கன்சம்ஷன் கொடுக்கணும். உணவு, தண்ணீர்
அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசிக் நீடா இருக்கும். அந்த விஷயங்களை வந்து ஈஸியா வந்து கவர்மெண்ட் வந்து வித்துடுறாங்க. அந்த விற்கிறது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. அந்த விற்கிறதுனால ப்ராப்ளம் மட்டும் இல்லை, டீகம்போசிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டதுனால இங்க ஒரு இஷ்யூ இங்க. சரி, ஓகே, இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன? மூணுல ஒரு ரெண்டு பேர் வந்து தண்ணி குடிக்கிறதே வந்து கஷ்டப்பட்டு இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன். இது அந்த சுச்சுவேஷனுக்கான சொல்யூஷன். கரெக்டான தண்ணீரை வந்து எப்படி வந்து பியூரிஃபை பண்ணணும், அந்த பியூரிஃபை பண்ணி எப்படி ஒரு பிசினஸ் ஆர் ஒரு விஷயங்களா எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மத்திய பிரதேஷ் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மத்திய பிரதேஷ் அப்படின்ற லேண்ட் பார்டர் மட்டும்தான் இருக்கு. அப்படின்ற சுச்சுவேஷன் என்னெல்லாம் பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்கலா பாத்தீங்கன்னா அந்த ஏரியாஸ் ஃபுல்லாவே வந்து ஒரு அல்ல சி இல்லாத காரணத்தினால வந்து எந்த இடத்துலயும் வந்து தண்ணீர் வந்து வெளியில போறாது. எல்லாமே அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கதான் இருக்கும், ஸ்டேகண்ட் ஆகி தான் இருக்கும். சரி, ஓகே. அந்த சுச்சுவேஷன் வந்த யமுனாவாகட்டும் கங்காவாகட்டும் அந்த அங்கேயும் தண்ணி வர தண்ணியை வந்து டேம்ல சேகரிச்சு வைக்கலாமா, பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஆஸ்பெக்ட்ல பார்க்காம ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஒரு சில விதிமுறைகளை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த சுச்சுவேஷன்ல கவர்மெண்ட் வந்து ஜஸ்ட் லைக் தட் இந்த பீப்புளுக்கு வந்து அடிக்வேடான வாட்டர் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். அந்த இடத்துல மலைத்தொடர்கள் அதிகமா இருக்கு. அந்த மலைத்தொடர்கள் மூலமா தண்ணி வருது. அண்ட் நார்மலா ரெயின்ஃபால் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா மத்திய பிரதேசத்துக்கு பெஸ்டாவே இருக்கு. ஈவன் தோ அந்த ஓஷன் ஆகட்டும், அந்த சி ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் இல்லைனாலுமே அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கலா அந்த விஷயம் ஜியோகிராபிக்கல் விஷயமாகட்டும் நல்லாவே இருக்கு. அந்த சுச்சுவேஷன்ல வந்து இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து எடுக்கல இல்ல அப்படின்னா இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அந்த விஷயங்கள் வந்து ஒரு கரெக்டான ரெகுலேஷன் பாடியில வந்து கரெக்டா பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். அப்படி சுச்சுவேஷன் சேஞ்ச் அப்படின்னா மத்திய பிரதேஷ் வந்து சுச்சுவேஷன் ஈஸியா டேக்கிள் பண்ணலாம். இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ இது ஒரு சில சி கடலோரத்துல இருக்க ஸ்டேட் அப்போ அந்த ஸ்டேட்லயுமே வந்து தண்ணீர் பற்றியும் அப்படின்ற விஷயங்கள் வந்து ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்துது. சரி, கரெக்டான தண்ணீரை வந்து குடிக்க முடியல அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சிங்கப்பூர் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள் பண்றான்? ஈவன் சின்ன சின்ன தண்ணீர் ஆகட்டும் அதுவுமே ரீசைக்கிள் பண்றான். அப்படி ரீசைக்கிள் பண்ணி கரெக்டான ஆஸ்பெக்ட்ல கொடுக்கறான். எப்படி அவங்கள கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்து இல்ல, கம்ப்ளீட்டா வந்து ஒவ்வொரு தண்ணியும் ரீசைக்கிள் பண்ணணும். அந்த தண்ணீரை வந்து ரீசைக்கிள் பண்ணி மக்களுக்கு பெட்டரான ஆஸ்பெக்ட்ல கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை மட்டும்தான் வச்சிருக்கான். சரி, பட் இதை நான் எவ்வளவுதான் எஃபிஷியன்சி எவ்வளவுதான் காசு அதிகமானாலும் அவங்களால கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க பெட்டர் எக்கனாமி லீட் பண்றாங்க. பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. பெட்டர் எக்கனாமி லீட் பண்றது முடியாது. ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா சொல்ல போனா எல்லாருமே வந்து டவுன்ல இருக்கும். டவுன்ல இருக்கும்போது வந்து ஈஸியா எல்லாருமே அடிச்சுட்டு மேல வர்றது கஷ்டமா இருக்கு. டவுன்ல இருக்கும் அப்படின்னா என்னதுல டவுனா இருக்கும் அப்படின்னா இந்த பாப்புலேஷன் வந்து ஹியூஜான விஷயங்கள் இருக்கு. அந்த பாப்புலேஷன் வந்து ஹேண்டில் பண்ற விஷயங்கள் வந்து தப்பா இருக்கு. லைக் எப்படி சொல்ல போனா சைனாவாகட்டும், சைனாவோட இன்ஃபுளுயன்ஸ் எல்லாமே வந்து டெக்னாலஜி க்ரோத் ஆகட்டும் எல்லாமே அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. அட்வான்ஸா போறது ரீசன் என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எடுத்த விஷயங்கள் ஆகட்டும், அவங்க பண்ற ஆஸ்பெக்ட் ஆகட்டும், பீப்புளோட விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படி டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால வந்து இது அஃபெக்ட் ஆகுது. அப்படி இந்த அஃபெக்ட் ஆகுறதுனால வந்து பீப்புளோட க்ரோத் அஃபெக்ட் ஆகுறதுனால வந்து எக்கனாமி பில்ட் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கலா பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் நினைச்சாங்க. அந்த விஷயங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் வந்து தப்பான விஷயங்கள் பண்ணதுனால திருப்பி வந்து பீப்புள் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. அண்ட் இது எல்லாமே ஒரு ரெகுலேட் பண்ணி ஒரு பாடியை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அப்படி அந்த ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் 1 year 2 year ஆகும்.